வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான லெமன் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ இந்த சூப்பரான லெமன் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லெமன் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் லெமன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பழங்கிட்ட நான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டிலே பறித்த பழம் இது. ஸோ அதனால் சின்னது பெருசு கலந்து ஒரு 40 பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து தொடச்சிருங்க. ஈரம் இல்லாமல் ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணியில் ஈரம் இருந்தால் கூட ஊறுகாய் வந்து ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஊறுகாய்னாலே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருந்ததுன்னா சீக்கிரமாக கெட்டுடும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். நீங்கள் கட் பண்ணுற கத்தி, கட்டிங் போர்டு, அந்த பாத்திரம் எல்லாமே வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சைஸ் எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு பீங்கான் பாட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இது மாதிரி பீங்கானில் ஸ்டோர் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா கண்ணாடி கிளாஸ் இருந்ததுன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எவர் சில்வர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த உப்பு சேர்த்து இதில் ஊற வைக்கிறதுனால உப்பும் லெமனும் சேர்த்து அரிச்சிடும். இப்போ நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். இந்த பாத்திரம் ஃபுல்லாக ஆகியிருக்கு. அப்புறம் ஒரு பவுலில் ஒரு அரை பவுல் ஆகிருக்கு. இப்போது இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பீங்கஞ்சாருக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நிறைய போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாத இருக்கும். ஊறுகாயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் பவுலில். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து மூடி போட்டு இதை ஒரு நாளைக்கு அப்படியே வச்சுருங்க. நல்லா அந்த உப்பு வந்து கரைஞ்சிடும் இந்த லெமன் ஜூஸோடு சேர்ந்து. அது மாதிரி கரைஞ்ச பிறகு நம்ம மறுபடியும் கலந்து வைக்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 டைம்லேருந்து 3 டைம் நம்ம நல்லா குலுக்கி வச்சோம்னா நல்லா வந்து இந்த எலுமிச்சம்பழம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஊறுகாயாக ரெடி ஆகும். செகண்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம உப்புலாம் சேர்த்தோம் இல்லையா, அது எல்லாமே கரைஞ்சி தண்ணி வந்து வந்திருக்கும் பாருங்கள். இதில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்கலை. ஆனால் அந்த உப்பும் இந்த லெமன் ஜூஸில் இருக்க தண்ணியும் வந்து வெளியே வந்திருக்கு. இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 டைமில் 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குலுக்கி வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க தான் எல்லா லெமனும் பார்த்திங்கன்னா அந்த உப்பு தண்ணியில் ஊறும். அந்த மேலே இருக்க மஞ்சள் கலர் தோல் வந்து நல்லா பழுத்து நல்லா ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாகும். அது வரைக்கும் இதை நீங்கள் உப்பு போட்டு குலுக்கி வைக்கணும். இதை நீங்கள் மினிமம் 15லேருந்து 20 நாளாவது நீங்கள் இது மாதிரி ஊற வச்சிங்கன்னா இந்த லெமன் ஊறுகாய் வந்து நல்லா சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 நாள் கழித்து காட்டுறேன். நல்லா அந்த பழம் ஃபுல்லாகவே பாருங்கள், நல்லா அந்த தோல் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் பார்த்திங்கன்னா இந்த பவுலில் வச்சதும் இதிலே சேர்த்துட்டேன். அது வந்து ஊற கொஞ்சம் குவான்டிட்டி வந்து கம்மியானதுனால ஒரே பாத்திரத்திலே வச்சுட்டேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா தோல் வந்து சாஃப்டாகணும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ ஒரு பவுலுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். இதை நம்ம வெயிலில் காய வச்சுட்டு இந்த லெமன் ஜூஸில் கூட நம்ம போட்டு நல்லா வந்து ட்ரையாகவும் ஆக்கிக்கலாம். இது மாதிரி நல்லா அந்த ஜூஸியோடையும் நம்ம தாளித்து வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இது அரை கப்பு, இது மெஷரிங் கப்பில் அதில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விடுங்க. இந்த வெந்தயம் பவுட்ரு பண்ணி சேர்க்கும்போது நல்லா வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெட் சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. உப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டதே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்தது. உங்களுக்கு உப்பு இந்த டைமில் பத்தலைன்னா நீங்கள் லைட்டாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெயை காய்ச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 250 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா தெறிச்சதும் இந்த சூடான எண்ணெயை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க லெமன் ஊறுகாயில் சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இது நம்ம ஊறுகாயில் சேர்த்துடலாம். இது மாதிரி சூடான எண்ணெயை சேர்க்கும் போதே அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். நல்லா சூப்பராக இருக்கும். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கணும். ஸோ ஆயில் தான் இந்த ஊறுகாயை நல்லா வந்து கெட்டு போகாத அது பார்த்துக்கும். இந்த எண்ணெயும் உப்பு தான் பார்த்திங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாத பார்த்துக்கும். ப்ரெசர்வேட்டிக்காக அது இருக்கும். நீங்கள் சாப்பிடும்பொழுது எண்ணெய் இல்லாமல் ஊறுகாயை எடுத்து சாப்பிடுங்க. சப்போஸ் எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா கூட நீங்கள் மறுபடியும் எண்ணெய் காய வச்சு இதில் சேர்த்துக்குங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கும் ஊறுகாய் வரும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான லெமன் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.